ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய இதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்தில் 15ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த ஒரு அத்தியாயமானது ஆரம்பிக்க இருக்குது. அடுத்த ஒரு அத்தியாயம் என்ன ஆரம்பிக்க போகுதுன்னா, தமிழ் மாதமானது 2வது மாதம் முடிந்து 3வது மாதம் ஆரம்பிக்க போகுது. அதுதான் அடுத்த அத்தியாயம் என்று சொன்னேன். ஸோ தமிழ் மாதம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி 3வது மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு 3வது தமிழ் மாதம் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது தமிழ் மாதமானது 2வது மாதம் முடிந்து 3வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலி சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது ரிஷப ராசியில் பயணம் செய்கிறாரு. இது 2வது மாதம் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படும். ஸோ சூரியன் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு ஜூன் 15ஆம் தேதி வருவார். அன்னைக்கு வைகாசி மாதம் முடிந்து சூரியன் அடுத்த ராசிக்கு போனதுனால தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆனி மாதமானது ஸ்டார்ட் ஆயிரும். ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி சூரியன் மாறினதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆனி மாதம் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஆனி மாதம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி தமிழ் மாதமாகிய இந்த 3வது மாதம் ஆனி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. ஆனி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் தான் இந்த ஆனி மாதம். ஆக்சுவலி இது தேவர்களுடைய மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது. மேலும் ஆனி மாதம் ஒரு ஸ்பெஷல் இளவேநீர் கால மாதம் என்று சொல்லலாம். ஏன் இளவேநீர் கால மாதம் என்று சொல்லப்படுதுன்னா, கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும். அதனால் இந்த மாதம் இளவேநீர் கால மாதம் என்று அழைக்கப்படுது. ஆக்சுவலி இம்மாதத்தில் தான் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் கூறப்படுது. மேலும் இந்த மாதத்தில் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆனி மாதத்தில் தான் நடைபெற்றது. அதே போல் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். அதே போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆனி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும். இதெல்லாம் ஆனியில் நடைபெறக்கூடிய ஸ்பெஷல் விசேஷங்கள். அப்புறம் இன்னும் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம். அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளி கொண்ட கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்னைக்கு மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும். கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க. பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. இதே போல் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தரிக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ தாய்மானவ சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. அங்கு பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர்கள் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க. அதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால்லையும் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆனி பௌர்ணமியில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையை அன்று ஒரு நாள் நம்மளால் தரிசிக்க முடியும். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க. இந்த மாதிரி ஆனி மாதத்தில் பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக எல்லா கோவில்கள்லேயும் இருக்கும். அதுலேயும் தமிழகத்தில் சில கோவில்களில் இன்னும் ஆனி பௌர்ணமியொட்டி தெப்ப திருவிழா நடைபெறும். அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெறும். அந்த தெப்ப திருவிழாவை பார்க்குறது அவ்வளோ ஒரு புண்ணியம். ஸோ இந்த மாதிரி ஆனி மாதத்தில் நிறைய சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது.
இப்பேற்பட்ட ஆணி மாதத்தில் கிரகநிலைகளோட அமைப்பில் உங்களோட கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் பணம் என்று சொல்லப்படுது. இனி ஓஹோன்னு வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லப்படுது. உண்மையாலுமே மாறப்போகுதா, என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்குறது மைண்ட் வாஷில் எனக்கு கேட்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஸ்வாச வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் என்பது குறித்து ஜோதிடர்கள் இந்த வீடியோவில் சொன்னதை சொல்ல போகிறேன். உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம் ஆணி. பொதுவாக மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் மாற்றத்தை வைத்து நமக்கு என்ன நடக்குங்கிறது கணக்கிடப்படும். இதில் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதமானது நிர்ணயம் செய்யப்படும். இந்த ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, கும்பராசியில் சனி, ராகு இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெளிநாட்டுகளுக்கு போகிற அளவுக்கு சக்தி இந்த கிரகம் மூலிமா எடுத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போவார். 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு வருவார். இதனால் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டுமே பெரிய கிரக மாற்றமாக இருக்கிறதுனால இதுவே நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றபடி அனைத்து வருடாந்திர கிரகங்களும் அந்தந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ ஆணி மாதத்தில் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்பட போகக்கூடிய அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து வாங்க பார்க்கலாம். கன்னி, உத்திரம், அஸ்தம், சித்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு ராசியின் அதிபதி புதன். இந்த மாதத்தில் வருடங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் குரு 10வது இடத்துல இருக்கிறாரு. குரு 10வது இடத்துல இருந்தாலும் தொழிலில் நல்ல மாற்றம் அமையும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உங்கள் ராசிக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல சனி, ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 2-9க்கு அதிபதியான சுக்கிரன் 8வது இடத்துல மறைந்திருக்கிறாரு. ஸோ பெரிய விசேஷம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைய எழுறாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கறது விசேஷமாக உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி போட்டிகளில் வெற்றி கிடைக்கிறது, விசேஷமாக அமையிறது, இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல சுக்கிரன் வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் புதன் உங்கள் ராசிநாதன் 10வது இடத்துல இருப்பதால் பெரிய நல்ல நன்மைகள் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுதான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் விஷயம். அப்புறம் புதன் 11வது இடத்துல ஜூன் 22ஆம் தேதிக்கு வருவார். 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருப்பதால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும். எடுத்த காரியங்கள், வேலைகளில் வெற்றிகள் முடியும். உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இருக்கும். ஆடி மாதத்தில் ராசிக்கு 12வது இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்க வாய்ப்பு இருக்குது. அயனசைன போகத்தை கெடுக்கிறார். 8ஆம் அதிபதி 12வது இடத்துக்கு செல்றதுனால வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். ஜூன் 20 முதல் 22 தேதி வரை சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம நாட்களில் பணத்தையும் புதிய முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. சந்திராஷ்டம தினங்களில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பச்சரிசி நெல் தானமாக கொடுப்பதன் மூலம் சந்திராஷ்டத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். பாக்கிகள்லாம் கூட வசூலாகும். அப்புறம் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் கூட அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். சுப செலவு உண்டாகும். தூக்கம் கெடக்கூடிய நல்ல வெற்றி செய்தி தரக்கூடிய மாதமாக அமையும்.
அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணருக்கு கோவிலுக்கு சென்று வருவது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கும். அதனால் மெயினாக அதை பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் உங்களுக்கு என்னங்கிற பலன் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேட்டோட தகவல்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.